வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நான் செய்ய போகிறது அப்பள கூட்டு. அப்பளம்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி இந்த அப்பளத்தை வச்சு எப்படி டேஸ்டியாக ஒரு அப்பள கூட்டு செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பொதுவாக இந்த டிஷ் யாருக்கும் அவ்வளோக்கு தெரியாது. தஞ்சாவூர் திருச்சி பக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பள கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 10 அப்பளம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். 100 கிராம் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். தாளிப்பதற்கு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கும் பொருட்கள்: பட்டை 2, கிராம்பு 2, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதோடு சேர்த்து 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், 6 பல் பூண்டை கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே தாளிக்கும் பொருட்கள். அதோடு சேர்த்துக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. ஏன்னா அப்பளத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பை குறைவாக தான் பயன்படுத்தணும். இதற்கு பச்சை கொத்தமல்லி போட்டு நம்ம செய்ய போகிறோம். பச்சை கொத்தமல்லி ரொம்ப உடம்புக்கு நல்லது. பச்சை கொத்தமல்லியை கழுவி ஆஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு மசாலா: 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதுதான் அரைக்க போகிறோம். இதுதான் அப்பளக்கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள். கடலை பருப்பை கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. தேங்காயும் சோம்பையும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது பட்டை, சோம்பு, கிராம்பை போட்டுடலாம். அதில் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு. இதை லைட்டாக வறுத்து விட்டுறலாம். இதில் கடலை பருப்பு வேக வச்சதை சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் அரைத்த விழுதை சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலை பருப்பு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா எல்லாம் வெந்துருச்சு. இதில் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொத்தமல்லியோட வாசனை போயிடும். இப்போ நம்ம அப்பளத்தை இதில் சேர்த்துக்கலாம். அப்பளத்தை 1-2 உடச்சி இதில் போட்டுருங்க. அப்பளம் எல்லாத்தையும் உடச்சி இதில் சேர்த்தாச்சு. அப்படியே இதை கிளறி விட்டு இறக்க வேண்டியதுதான். இந்த சூட்லேயே அப்பளம் ஒன்றா கலந்துரும். அப்பளப்பு கூட்டு
ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். இதை சாதத்தோடு கலந்தும் சாப்பிடலாம். சாதம் ரசத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாகவும் சேர்த்து சாப்பிடலாம். அதற்கும் இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது போன்ற டிஃப்ரெண்ட்டான சமையல் குறிப்புகள் பார்ப்பதற்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புது ரெசிபிஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள், நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.